லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளுமே அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். வெவ்வேறு வயசுல பார்த்தோம்னா இருக்கு. வெவ்வேறு நிறத்துல பார்த்தோம்னா இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 5 மாடுகள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மாடு 2 மாடு பிடிச்சிருக்கும். அந்த மாட்டை நீங்க உங்க வீட்டுக்கும் வாங்கி எடுத்துட்டு போங்க. வாங்க மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே சொல்லலாம். ஆல் பிளாக்குங்க, அங்கங்க தான் கொஞ்சம் வெள்ளை இருக்கு. இந்த மாதிரியான செம்புத்து நேரத்துல மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா மாட்டை எடுத்துக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல நல்ல மாடு சத்து பத்தா வச்சிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடா இருந்தாலுமே கறவைத்திறன் 20 லிட்டர் கறவைத்திறன் இந்த ஈத்துக்கு தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல செம்புத்து நேரத்துல முன்மடி பின்மடியில மாடு மடி எடுத்திருக்கு பாருங்க. நல்ல காம்பு வளமான மாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கறவைத்திறன்லாம் தாராளமா கொடுக்கும். 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பார்க்கறதுக்கே நல்லா அழகாவும் இருக்கு. கருப்பா இருந்தாலும் மாடு கலையா இருக்குங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் இந்த மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கங்க. கண்டிப்பா சொல்லியிருக்கக்கூடிய கறவைத்திறன் கொடுக்கும். 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு பார்த்தோம்னா இன்னொரு 10 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போற எல்லா மாடுமே நல்ல கிளைமேட் அடாப்ஷனுக்கு இருக்கும். நல்ல பால்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கக்கூடிய மாடுகளா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஜெர்சி ரக மாடு அப்படின்னே சொல்லலாம். நல்ல வெள்ளை கொம்புல மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டோட மடிவளம்னு பாத்தீங்கன்னா நல்ல மடி லூஸை பாருங்க. எவ்வளவு மடி லூஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். அந்த அளவுக்கு மடி டைட் ஆகுங்க. இந்த 2ஆம் ஈத்து மாட்டுக்கு நல்ல மடிவளம், காம்போவளம் கொண்ட மாடு, இரட்டை வரி மடி கொண்ட மாடுங்க. நல்ல முகலட்சணமாகவும் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் இந்த ஈத்துக்கு 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த மாடுமே சின்ன சைஸ் மாடு கிடையாதுங்க. எல்லாமே நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல பால்வர்க்கமான மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் பத்தலனாலும் நீங்க விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணியோ இல்ல நேர்ல போய் பார்த்தோ மாட்டோட ஃபுல் டீடைல்ஸையும் செக் பண்ணி வாங்கிக்கங்க. இதெல்லாம் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப 3ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு. மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு அப்படின்னே சொல்லலாங்க. மெஜாரிட்டி ஜெர்சி பிரீடு, கொஞ்சம் சிந்தி பிரீடு மாடு அப்படின்னே சொல்லலாம். நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. ரெட்டை முதுகுல மாடு எவ்வளோ அகலமான முதுகுல இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கால்லாம் பாருங்க ஒரு தூண் அளவுக்கு அவ்வளோ மொத்தமா இருக்கு. மாடு நடக்கிறதே பார்த்தோம்னா அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி நடக்குது. சுழித்தவர் இல்லாத மாடு, 2ஆம் ஈத்து மாடு. பால் 25 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்குறேன். போன கண்ணுக்கே 23 லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ரெட்டின் ஜெர்சியில் மாடு எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குங்க. என் பண்ணையில் ஒரு 4-5 ஹெச்எஃப் மாடு இருக்கு. ஒரு ரெட்டின் ஜெர்சியில் மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த ஒரு மாட்டை எடுத்துட்டு போய் பயன்படுத்திக்கலாம். நல்ல அதிகமான கறவைத்திறனும் எடுத்து கொடுக்கும். அதே அளவுக்கு பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி அவைலபிளுங்க. ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ஜெர்சி மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு. 2வது பல் இப்போ தான் விழுது அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு செம்புத்து காரியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தி கிராஸ் பிரீடு மாடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல நெஞ்சு கணம் பின்கணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்து மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால ஒரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பாக உங்களால் மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்ல மடி வளம், நல்ல காம்பு வளம் மாட்டுக்கு. காம்பெல்லாம் வந்து கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஒரு ஹெவி சைஸில் ஒரு தலையீத்து மாடு, ரெட்டை முதுகில், அதிக கறவை திறனில் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். சுழித்தவர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஒரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வச்சு பயன்படுத்திக்கணும், அதிகமான கறவை திறனும் எனக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு 10 நாள் வந்து மாடு கண்ணு போடுறதுக்கு டைம் இருக்குது. சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும். அப்படி ஒரு ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு. தலையீத்துக்கு 2 பல்லுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடா தான் இந்த மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடா தாங்க இருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இது வந்து 3ஆம் ஈத்து மாடுங்க. நல்ல ஹெச்எஃப் மாடு. ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் பிரீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவும் பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. நல்ல முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட நாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லா மாடுகளுமே நல்ல முகலட்சணமான மாடுகள். இந்த ஹெச்எஃப்லாம் வந்துட்டு இந்த ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நான் வந்து ஒரு 20 லிட்டருக்கு மேல கறவை திறன்ல மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அங்க இங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோவை வந்து பாருங்க. நம்ம சேனல்லே வந்து பார்த்தோம்னா நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல கறவை திறன் கறக்கக்கூடிய மாடுகளை வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 5 மாடுகள்ல உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அந்த மாட்டை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், நல்ல பெருவட்டான மாடுகள், ஈத்து மாடுகளும் இருக்கு, தலையீத்து மாடுகளும் இருக்கு, 2ஆம் ஈத்து மாடுகளும் இருக்கு. உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. விற்பனையாளர் அனுசரித்து தரல நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம சேனலில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலை வந்து அனுசரித்து மாடு வந்து நல்ல தெளிவான மாடாக வாங்கி தரலாங்க. தலையீத்து மாடு வேணும், 2ஆம் ஈத்து மாடு வேணும், எனக்கு அடுத்த வாரத்தில் மாடு வேணுங்க, மாடு இருக்கா சொல்லுங்கள், நான் நல்ல மாடாக வரப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல மாடை வந்து எடுத்து தரலாம். இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்டயும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே நல்ல தரத்துல மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதிகப்படியான கறவை திறன்ல மாடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த இடத்த விசிட் பண்ணி நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆன்லைன்லேயே வந்து 5000 10,000 போட்டாலும் வீட்டுக்கே மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.